நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. உன் காலத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். இந்த மிருகத்துக்கிட்ட அருந்ததி எப்படி வாழ போறாளோ தெரியல மாமா. கடவுள் தான் அவளுக்கு கை கொடுக்கணும். மாமா, எனக்கு மனசே சரியில்லை. அம்மாவை பார்க்கணும். ஏய், அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள கவலைப்பட வைக்காத. இல்ல மாமா, சொல்ல மாட்டேன். எவ்வளவு நாள் இந்த வேதனை எல்லாம் தாங்கிக்கணுமோ தாங்கிக்கிறேன். முடியாம போனா அப்பவே என் மனசு வெடிச்சிடும். ஏமா, நீ அவர் எங்கன்னுமா போய் தேட போற? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, கன்ஃபார்மா அவர் உயிரோட தான் இருக்காரா? ஆமாண்டா, என்கிட்ட அவர் போன்ல பேசினாரே. நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சோம். அதுவும் இல்லாம அந்த பொம்பளைய சொன்னான், அவரால ஆக வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அது முடியற வரைக்கும் அவரை ஒன்னும் பண்ண மாட்டேன்னா. என்னம்மா இது? உன்னோட சோதனை காலத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? மீனாட்சி, வேதனைகளை தாங்கிக்கணும், சோதனைகளை சாதனைகளாக்கணும். அவன் தாண்டி மனுஷன். ஆமாக்கா, இப்ப என்ன எடுத்துக்கோ, எனக்கும் சோதனை காலம் தான். ஆனா அத நான் சாதனை ஆக்கிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு கேக்குறியா? இந்த குறுகிய காலத்துல 76 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் ஒரு வேலைக்காக. எப்படி என் சாதனை? ஏமா, உன் கம்பெனில இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க கூடாதா? என்னம்மா சொல்ற? உன் கம்பெனியா? எனக்கு ஏதுமா கம்பெனி? நானும் அந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். சண்முகராஜன் சார் அருந்ததி கிட்ட ஒப்படைச்ச வேலைய நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி போடுமா, நீதாமா என் பொண்ணு. அப்பா, என்னதான் இருந்தாலும் ஊரறியா அருந்ததி அந்த வீட்டுக்கு மருமகளா போற வரைக்கும் நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்ல. சொத்தா அருந்ததி பேருக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லி நமக்கு சாதகமா நாம எதையும் செய்யக்கூடாது. நாளைக்கு அது ஒரு கெட்ட பேருக்கு காரணமாயிடும். ஆமாக்கா, இந்த அம்மாவுக்கு புத்தியே இல்ல, யோசிக்காம எதையாவது சொல்லிடுவாங்க. ஆமாண்டா, நான் உனக்கு வக்காலத்து வாங்கினேன் பாரு, அது எனக்கு தேவைதான். சரி மீனாட்சி, நீ போய் சமையல் வேலை பாரு. ஆர்த்தி இருந்து சாப்பிட்டு தான் போவா. இல்லப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மனசுல ஏதாவது லேசா கவலை தொத்திக்குச்சுன்னா உங்களை பார்க்கணும்னு தோணும். இப்போ நான் ஆல் ரைட், வரேன்பா. என்ன வர்றேன்பா, நீ இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கப்புறம் போய் வேலையை பார்த்தா போதும். ஏற்கனவே நீ இழைச்சிட்டு வர சொல்றாங்க. வாமா, சாப்பிடலாம். பழனி ஆண்டவா, மறந்ததி ஒரு நிமிஷம். என்ன சார்? உனக்கு இப்போ நேரம் சரியில்லை. கோயில் கோலம்னு எங்கேயாவது போய் சுத்திட்டு வாமா. இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துன்னு என் அத்தை சொல்லிருக்காங்களா? என்கிட்ட அவங்க வாலாட்டினா வாலை ஒட்ட நறுக்கி இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமே ஓம் இருப்பம்மா. போ, வர வேண்டியது எதுவுமே வழியில தங்காது. என்ன அத்தை, வாசல்ல அல்சேஷனுக்கு பதிலா சிற்றம்பலத்தை நிறுத்திருக்கீங்களா? வர்றவங்களை கடிக்கிறதுக்கு? கடிக்கிறதுக்காக நிப்பாட்டலம்மா, நீ வரும்போது உன்னை பாராட்டி வரவேற்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். என்ன அத்தை, ரொம்ப பவ்யமா பேசுறீங்க. உன்கிட்ட நான் பவ்யமா தானே பேசணும், நீ முதலாளி அம்மா ஆச்சே. எதுக்கும் இத கொஞ்சம் படிச்சு பாருங்களேன்.
என்னம்மா இதுல என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சுதா? உன் பேர்லயும் உனக்கு பிறக்க போற குழந்தை பேர்லயும் சண்முகராஜன் எழுதி வச்சிருந்த மொத்த சொத்துக்களோட எல்லா உரிமைகளும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஹைகோர்ட்டோட ஸ்டே ஆர்டர். அது மட்டும் இல்ல, சண்முகராஜன் எனக்கு கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னி இன்னையிலிருந்து திரும்பவும் அமலுக்கு வருது. இத பாருமா, இதெல்லாம் செஞ்சது நான் தானு என்ன தப்பா நினைச்சிடாத. சாட்சாத் உன் குழந்தையோட தாத்தாவே தான். அவருக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு. சண்முகராஜன் சரிங்க. நீ தானமா சொன்ன நான் அவரை கொன்னுட்டேன்னு. இந்த சாகர மனுஷங்கெல்லாம் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கா இல்ல நரகத்துக்கா? அங்க எங்கேயாதான் இருக்கணும். நீ அங்க போய் தேடி பாரு. நீலாம்பரிக்கு பறிபோன பதவி திரும்ப கிடைச்சிருச்சுன்னு உனக்கு இப்ப புரிஞ்சதில்ல? இனிமே நீ சொல்றபடி நான் நடக்கணுமா இல்ல நான் சொல்றபடி நீ நடக்கணுமா? என்னடி சொன்னது புரியலையா? நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணுமா இல்ல நீயே பொடி நடையா உன் குடிசைக்கு போயிடுறியா? Get out and get lost. அருந்ததி கதை கந்தலாயிடுச்சு. இனி இத குப்பையில போட வேண்டியதுதான். என்னடி உன் போட்டி போராட்டமெல்லாம் இன்னையோட முடிஞ்சுதா? இல்ல, அது முடியாது. அது முடியணும்னா ஜேபிங்கிற இந்த பெரிய மனுஷன் என் காலடியில வந்து விழணும். அன்னைக்குதான் எல்லாமே முடியும். அந்த ஒரு திருநாளுக்காக நீ கனவு கண்டு உன் தூக்கத்தை கெடுத்துக்காத. உன் கால்ல இல்ல, என் தோளோட சேர்த்து உன்னை அணைச்சுக்கிறேன். என் பொண்டாட்டியா இல்ல, உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட செட்டப்பா. என்னடா சொன்ன நீ? எந்த ஒரு பொண்ணோட கையும் ஒரு ஆம்பளையோட முகத்துக்கு நேரா நீளக்கூடாது. அப்படி நீண்டுச்சுன்னா அதை வெட்டி அப்புறப்படுத்தலன்னா அவன் சரியான ஆம்பளை இல்லைன்னு ஊரே சொல்லும். அப்படி ஒரு கெட்ட பேர் எடுக்க எனக்கு பிடிக்கல. அதனால இங்க இருந்து போடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இருந்து போடி. இங்க இருந்து நீ இன்னைக்கு உயிரோட போறதே உன்னை பெத்தவங்க செஞ்ச புண்ணியண்டி. ஆமா, என்ன பெத்தவங்க புண்ணியம் செஞ்சவங்க தான். ஆனா வெறும் பாவங்களை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிற உங்களையும் உங்க சித்தியையும் பழிவாங்க நான் திரும்ப வருவேன். அன்னைக்கும் உங்களோட இந்த வீராப்பு மாறாம இருக்கணும். திரும்பி வருவாள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். நடந்துருச்சுல்ல. போதும் போதுமா, போதும். இப்பெல்லாம் நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லப்பா. சந்தோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு அதிகமா இறங்காதுமா.
நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஜேபி வீட்டு வாசப்படிய அருந்ததி மிதிக்க மாட்டா. ஏன் ஆபீஸ் பக்கம் கூட தலை வச்சு படுக்க முடியாது. பள்ள புடுங்கி வீசி எரிஞ்சாச்சு. என்னப்பா சொல்றீங்க? சுப்ரியா குரூப்ஸ்ல இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. நீலாம்பரி சர்வாதிகாரி ஆயிட்டா. ஜேபியோட வாழ்க்கையில அருந்ததி குறுக்க வராம இருக்கணும்னா ஜேபிக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீலாம்பரி மேடத்துக்கு ஆட்சி திரும்ப வர்றதுக்கு உதவனவன் நான். அதுக்கு கைமாறா தரேன்னு சொன்னதுதான் உனக்கு அந்த வீட்டு மருமகங்கிற பட்டம். ஏமா ஜேபியை கூப்பிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீலாம்பரி மேடம் சொன்னா ஜேபி நழுவிட மாட்டானே? நிச்சயமா நழுவ மாட்டாருப்பா. அவரோட மனநிலைமையில நல்ல மாற்றம் இருக்கு. நல்லவனாயிட்டான்னு சொல்றியா? அது நமக்கு ஆபத்துமா. என்னப்பா சொல்றீங்க? பிரியா, அவன் நல்லவனாயிட்டான்னு வச்சுக்க. குழந்தை அது இதுன்னு அந்த அருந்ததி வந்து அழுதா அவன் மனசு மாறிடும்ல. ஐயோ அப்பா, அவர் என் கூட பழகுறதுல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம அவர் மனசோட ஆழத்தை தெரிஞ்சுக்க அவரை மீட் பண்ணும் போதெல்லாம் அருந்ததி பத்தி பேசுவேன். அத கேட்டதும் மனுஷன் எரிமலை மாதிரி வெடிப்பாரு. பாத்துமா, அந்த நெருப்பு பட்டு உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இல்லப்பா அப்பா, காலங்காலமா நீங்க ஏறி இறங்குற அந்த பங்களாவில உங்களை உட்கார வச்சு சோறு போடுவேன். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லம்மா. அந்த சண்முகராஜன் சார் மனசையும் நீ மாத்தணும். அவர் இப்ப எங்க இருக்காருப்பா? இப்போதைக்கு அது சஸ்பென்ஸாவே இருக்கு. நான் சொல்லும்போது எப்படி நீ ஜேபியை அட்டாக் பண்ணியோ அதுக்கும் மேல டோஸ கொஞ்சம் கூட்டி கொடுத்து உன் மாமனார அட்டாக் பண்ணணும். அம்மாடி, கொஞ்சம் தண்ணி குடுமா. இதோ கொண்டு வரேன். டேய், ஒழுங்கு மரியாதையா இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப முகத்தை பார்த்து கேவலமா வேற பேசுறியா? ஓஹோ, அதை கேட்கதான் வந்தீங்களோ? இன்ஜினியர் எப்ப போலீஸ் ஆனே? ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஹீரோயிசம் காட்டுறதுக்கு வந்துடுவீங்களே. ஏய், வண்டி எடுத்துட்டு போடா. டேய் நில்றா. இத பார், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட நீ யாரா வேணா இருந்துக்கோ, நடு ரோட்ல அடி வாங்குவ. அடிப்பியா? அடிப்பியா? ஆடுறா ஆடுறா. ஏய் நில்றா. என்ன ஜேபி, கரெக்டா டைம் கீப் அப் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஐயோ ஜேபி, என்னாச்சு? நெத்தில ரத்தம் வருது. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம ரத்தம் வரும்? என்கிட்ட மறைக்காதீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல பிரியா. இங்க வாங்க, இங்க வாங்க. இதெல்லாம் எதுக்கு? வாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன கைகலப்பு. கைகலப்பா? என்ன ஜேபி சொல்றீங்க? நீங்க என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டரா? என்ன அடிக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வரலாம்ல. யார் ஜேபி அது? எவனோ ஒருத்தன். அருந்ததியோட கைத்தடி. நான் அன்னைக்கே சொன்னேன்ல,
அவ ஒரு பயங்கரமான கிரிமினல். அடிதடி கொலை எதுக்கு வேணாலும் தயாரா இருக்கா. அவளுக்கு டீசென்சி மேனர்ஸ் எதுவுமே இல்ல. உங்க ஸ்டேட்டஸ்க்கு யாராவது பாத்திருந்தா? இல்ல பிரியா, இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். ச்சே, இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். பிரியா, ம்? சித்தி கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன். என்ன ஜேபி? அருந்ததியை விரட்டியாச்சு, அப்பாவும் திரும்ப வந்தாச்சு, கைவிட்டு போன சொத்தும் திரும்ப கிடைச்சிருச்சு. அதனால நானும் ஒரு குடும்ப தலைவனா செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். வெரி குட் ஜேபி. இத பத்தி உங்க சித்தி கிட்ட சொல்ல ஏன் பர்மிஷன் எதுக்கு ஜேபி? சொல்றேன், வந்து வண்டியில் ஏறு. ஏய், முன்னாடி உட்கார பிரியா. ம். மாமா, ம். காஃபி. ஏன் மாமா, நீங்க பாட்டுக்கு அந்த ஆளு கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்றது? பண்ணா பண்ணட்டும். இவ்வளோலாம் செஞ்சுட்டு ஆர்த்திய பார்த்து அசிங்கமா பேசுறவன சும்மா விட சொல்றியா? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சிட்டான். இப்ப அந்த நினைப்பு மாறி இருக்கும்ல. அருந்ததி, இப்ப எதுக்காக அலற? இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், கடைசியில ஆர்த்தி தோத்துட்டாலே மாமா. நான் கும்பிட்ட கடவுள் எல்லாம் அவளையும் என்னையும் கை விட்டுடுச்சு. என் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு மாமா. இனிமே நான் எப்படி வாழ்வேன்?